எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமாக இருக்கீங்களா? சரியா, உங்களை இந்த காணொளி காட்சியின் மூலமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரியா மாணவர்களே, நம்ம இந்த 6ஆம் வகுப்பு கணித பாடத்தில் தொடர்ச்சியாக நம்ம சராசரியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்த சராசரி பாடத்தோட தொடர்ச்சி தான் 2வது பாடம், சராசரிங்கிற பாடத்தோட தொடர்ச்சி. மாணவர்களே, உங்களோட பதிவுகளை நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு விடையும் நீங்கள் எழுதி அனுப்பும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்கள் எவ்வளவு புரிதலோடு இருக்கீங்க, என்ன ஒன்று உங்கள் பக்கத்தில் நாங்கள் இல்லைங்கிற குறைய தவிர எல்லாம் நீங்கள் அருமையாக செய்கிறீங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க, நல்லா அழகாக செய்கிறீங்க. நாங்களும் உங்களை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். மாணவர்களே, இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க மாணவர்களே. இன்றைய பாட பகுதியில் எல்லோரும் மறக்காமல் உங்கள் பாட புத்தகத்தை எடுத்து வச்சுங்க, நோட் புக்கு, பேனா, பென்சில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சார் எழுதி போடுற ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் எழுதணும். சரியா மாணவர்களே? சரியா, இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த சராசரி, நம்ம சராசரிங்கிறத பல சூழ்நிலைகளில் பார்த்துருக்கோம். சரிங்களா, வீட்டில் நம்ம தண்ணி உபயோகிக்கிறதுல சராசரி பார்த்துருக்கோம், வீட்டில் உபயோகப்படுத்துகிற மின்சாரத்தில் சராசரி பார்த்துருக்கோம். சரிங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மாணவர்கள் வருகையில் சராசரி பார்த்துருக்கோம். எத்தனையோ விதங்களில் சராசரியை நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளில் பார்த்துருக்கோம். அப்போது இன்னும் இந்த சராசரி அப்படிங்கிறத இன்னும் உறுதியாக இதுதான் சராசரி, இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கொஞ்சம் நம்ம நினைவூட்டலோட போவோமா? நம்ம கடந்து வந்த பாதையை ஒன்று யோசித்து பார்க்கலாமா? நான் அந்த சராசரிங்கிற பாடத்தை தொடங்கும் போது ஒரு அறிமுகமாக சில ஸ்லைடுகள் காமிச்சேன். அந்த ஸ்லைடு என்னங்கிறத ஒரு நினைவூட்டல் படுத்துங்க மாணவர்களே. பார்க்கலாமா? அந்த ஸ்லைடை பாருங்கள். அந்த இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நல்லா கவனிங்க மாணவர்களே. அதாவது 4 விதமான அளவுகள் எடுத்திருக்கோம். சரியா, முதல் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பாருங்கள், 5 அலகு. அடுத்தது பாருங்கள், 2வது அலகு பாருங்கள் 6, 3வது அளவு பாருங்கள் 4. மாணவர்களே, 4வது அளவு பாருங்கள் 5. இந்த 4 விதமான அளவுகளோட சராசரியை நம்ம பார்த்தோம். சரிங்களா, சராசரி நம்ம பார்க்கும்போது 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சராசரி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுத்தோம். அதாவது மொத்த தொகையை எண்ணிக்கையால் வகுக்கும்போது சராசரி கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். சரிதானா? இப்போ அதுக்கு இன்னும் கூட இந்த சராசரி அப்படிங்கிறத எப்படி கரெக்டாக, சராசரிங்கிறத எப்படி ஒரு உறுதிப்படுத்துறது எப்படின்னு பாருங்க மாணவர்களே. இங்கே எது அதிகமாக இருக்கோ, எது குறைவாக இருக்கோ, இந்த அதிகமாக இருக்கிறத எடுத்து இந்த குறைவானதில் இட்டு எல்லாத்தையும் சமமாக்கி சொல்கிறது. பாருங்கள், முதலாவது இருக்கிறது 5 அலகு. சரியா, 2வது இருக்கக்கூடிய உயரத்தை பாருங்கள் 6. இப்போ இங்கே தான் ஒன்று கூடுதலாக இருக்குது. சரி, 3வது இருக்கக்கூடிய உயரத்தை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய அளவு 4 அலகு. சரியா மாணவர்களே, 3வது இருக்கக்கூடிய 5. இப்போது என்ன பண்ணலான்னா, இந்த 6ல் இருக்கக்கூடிய ஒரு உயரத்தை ஒரு அலகை எடுத்து இந்த 4ல் இருக்கக்கூடிய ஒரு அலகோடு சேர்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் சமமாகிடுச்சு. நல்லா பாருங்க மாணவர்களே, எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு நம்ம சொன்ன விடை பாருங்கள், அந்த 5 வந்துடும். அப்போ இந்த சராசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாணவர்களே நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் சமமாக்கி கூறுறதுக்கு பேர். எத்தனையோ அளவுகள் கொடுக்கலாம், அத்தனை அளவுகளையும் சமப்படுத்திட்டு கூறுவது, அதாவது மிக துல்லியமாக சரியாக எல்லாத்தையும் சமமாக்கிட்டு கூறுறதுக்கு தான் சராசரி. சரியா, அப்போ எத்தனை அளவுகள் கொடுத்துட்டு அதில் நம்ம சராசரி கண்டுபிடிச்சோம்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் சமப்படுத்திருப்போம், எல்லாத்தையும் கூட்டி எல்லாத்தையும் சமமாக பங்கு வச்சுட்டு அந்த சமமாக பங்கு வச்சதில் ஒரு அளவு எடுத்துகிட்டு நம்ம சொல்கிறது தான் சராசரி. சரியா, இப்போ 4 அளவு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4 அளவுகளில் ஒரு அளவை மட்டும் எடுத்துட்டு நம்ம சொல்கிறது இதுதான் சராசரி. இப்போ இங்கே மீதி இருக்கிறதெல்லாம் என்னாச்சு, எல்லாம் சமமாயிடுச்சு, எல்லாம் துல்லியமாக சமமாகிடுச்சு. அப்போ தான் சராசரி. சரிங்களா, அப்போ எல்லா அளவுமே என்ன ஆயிரும், கூடுதலாக இருந்தது குறைவாயிரும், குறைவாக இருந்தது கூடுதலாக. அப்போ எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு கூறுறது தான் சராசரி. உணவுகளை புரிஞ்சுதா? இப்போ நம்ம அதை கொஞ்சம் எழுதி பார்த்துடலாம். நல்லா பாருங்கள், நம்ம எடுக்கக்கூடிய அளவு 5, அடுத்து ஒரு 6, அடுத்து 4, அடுத்து 5. இப்போ பாருங்கள், இதை இப்படியே நம்ம சொல்லாமல் இதை ஒரு ஏறு வரிசையிலையோ சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு மிக எளிய வழி, ஏறு வரிசையிலோ கொடுத்துருக்க எண்களை இறங்கு வரிசையிலோ எழுதிட்டு அப்புறம் நல்லா பாருங்கள், இந்த 5 சரிங்களா, முதல்ல 5 இல்லை, நல்லா கவனிங்க மாணவர்களே, 4 ஏறு வரிசையில் எழுதுகிறோம், 4, 5, 5, 6 இதை கொடுத்துருக்க அளவை ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இப்போது இங்கே 4 அளவு கொடுத்துருந்தா
அதில் மையமாக வர்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு விஷயம் நல்லா கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது வரக்கூடிய எல்லா எண்களையும் நடுவில் வர எண் தான் சராசரின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 எண்கள் வருது. இந்த 2 எண்களையும் நம்ம கூட்டணும்னு வச்சுங்க 10. சரிங்களா? 5 கூட்டல் 5 2ஐயும் கூட்டினா 10. இப்போ நமக்கு சராசரி அப்படி என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. 10 நம்ம என்ன செய்யணும், 2 எண்கள் எடுத்திருக்கனால 2ஆல் வகுக்கும்போது பாருங்க மாணவர்களே 5 தான் சராசரி. நல்லா கவனிங்க மாணவர்களே, 5 சராசரி. இப்போ சராசரிங்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல அதாவது எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு எல்லாத்துக்கும் சமமான ஒரு அளவு சராசரி. பார்த்தீங்களா, கொடுத்துருக்க அளவுகளுக்கெல்லாம் ஒரு சமமான அளவு தான் சராசரி. மாணவர்களே, இந்த சராசரிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? உங்களோட பதிவுகளை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம இவ்வளோ இந்த 3 கிளாஸில் இந்த 3 வகுப்பில் எடுத்த சராசரியில் மாணவர்கள் எத்தனையோ கணக்குகள் கரெக்டாக செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அந்த மாணவர்களோட பதிவுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாணவர்களோட பதிவுகளை நம்ம பார்க்கலாமா? நல்லா கவனிங்க மாணவர்களே. அதாவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவுகளை அனுப்பும்போது ஆசிரியருக்கும் ரொம்ப சந்தோஷம், சக மாணவர்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். அப்போ அப்படி ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கணக்கை செஞ்சுருக்கீங்க. எல்லா மாணவர்களுக்கும், இந்த கணக்கை அனுப்பிய மாணவர்களுக்கும், அனுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்க எல்லா மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்க்கலாமா? மாணவர்களே, கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்ணல் எண்களோட நம்ம தொகை கண்டுபிடிச்சோம். தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. அதாவது இப்படி 3 4 5 6 7 1 2 3 4 5 இப்படி 5 தொடர்ச்சியாக வரக்கூடிய 5 எண்ணல் எண்களோட தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நடுவில் இருக்க எண்ணை எடுத்தோம். இந்த நடுவில் இருக்க எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் சொல்லிட்டேன். இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்ணல் எண்களோட சராசரி என்பது என்னன்னா அதில் நடுவில் வரக்கூடிய எண்ணு தான் அப்படின்னு நான் சார் சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ எத்தனை எண்கள் கொடுத்தாலும் அந்த நடுவில் வரக்கூடிய எண்ணல் எண்கள், அந்த நடுவில் வரக்கூடிய எண்ணல் எண்கள் தான் சராசரி. அப்போது இந்த 5 எண்களோட சராசரி எது அப்படின்னு கேட்டால் ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் எளிமையாக. இந்த சென்டரில் வரக்கூடிய 5 தான் இதோட சராசரி. சரியா? சரி மாணவர்களே, இப்போ நம்ம இதோட தொகை எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத ஒன்று ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த நடுவில் வரக்கூடிய சராசரியையும் இந்த 1 2 3 4 5 5ஆல் நம்ம பெருக்கும்போது 5 25 25 என்பது தான் இந்த எண்களின் தொகை. சரியா மாணவர்களே? இந்த எண்களோட தொகை. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, சராசரியையும் எண்ணிக்கையும் பெருக்கினால் தொகை கிடைக்கும். நல்லா கவனி மாணவர்களே, சராசரியையும் எண்ணிக்கையும் பெருக்கும்போது தொகை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? இப்போ 2 விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று என்ன பண்ணுறோம், தொடர்ச்சியாக வரக்கூடிய எத்தனை எண்ணல் எண்கள் கொடுத்தாலும் அதோட சராசரி நடுவில் இருக்க எண்ணு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா, தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு சராசரியும் அந்த எண்ணிக்கையும் பெருக்கும்போது தொகை கிடைக்குது. சரி, இந்த விஷயம் ஒற்றை எண்களுக்கோ இரட்டை எண்களுக்கோ பொருந்துமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? இப்போ சாரு இதை அழிச்சிட்டு ஒற்றை எண்கள் எழுத போகிறேன். அடுத்து இரட்டை எண்கள். நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ ஒற்றை எண்கள் 3
5 7 9 11. நல்லா கவனிங்க மாணவர்களே. இங்கே எழுதி போட்டிருக்க எண்களை நல்லா கவனிங்க. 3 3க்கு அடுத்து ஒற்றை எண் எத்தனை? 5 5க்கு அடுத்து ஒற்றை எண் எத்தனை? 7 7க்கு அடுத்து ஒற்றை எண் 9 அதுக்கு அடுத்து 11. இப்போ இதோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டான். வரிசையாக வரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய இயலெண்களுக்கு எப்படி சராசரி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் மையத்தில் வரக்கூடிய இந்த நம்பர் 7 தான் சராசரி. அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிடலாமா? சார் சொல்கிறேன் சராசரி அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துட்டு சராசரி அப்படின்னு கேட்டால் 7 கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் வரக்கூடிய இந்த எண் இந்த 7 தான் சராசரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஈஸியாக சொல்லிட்டேன், எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நடுவில் வரக்கூடிய எண் 5 எண்களை கொடுத்துட்டு சராசரி கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம். நடுவில் வர நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இதெல்லாம் கூட்டிட்டு நம்ம சாதாரணமாக கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? சராசரி தொகையும் அதுக்கடுத்து என்ன செய்வோம்? எண்ணிக்கையால் வகுப்போம். இதோட தொகை எவ்வளோன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள் மாணவர்களே, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர். இப்போ நம்ம என்ன செய்யணும்? திருப்பி நம்ம கண்டுபிடிச்சது சரியானு கூட ஒன்று பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ திருப்பி சராசரி கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்னங்க? தொகை பை எண்ணிக்கை. தொகை எவ்வளவு? நல்லா பாருங்க. 7 3 5 8 8 7 15 15 ஒரு 9 எவ்வளவு? 20. சொல்லுங்க. 15 15 ஒரு 9 24 34 35 35 பை 1 2 3 4 5 வகுத்தீங்கன்னா நல்லா பாருங்க. 35 7ஆல் வகுத்தா 5 7 சாரி 7 5 35 மாணவர்களே. 7 5 35 7. இப்போ சராசரி 7 சார் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ நல்லா கவனிங்க மாணவர்களே. எத்தனை எண்கள் கொடுத்தாலும் சரி, நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒற்றை எண்கள் கொடுத்தாலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய இயல் எண்கள் கொடுத்தாலும் அதில் மையமாக வரக்கூடிய எண் தான் சராசரி. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இதே எண்களை இப்படி மாற்றி கூடுனா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ இந்த எண்களை எழுதிட்டு அப்புறம் நீங்கள் மையமாக வரக்கூடிய எண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். சரி, இப்போது அதிலே இன்னொரு கணக்கு எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கவனிக்கணுங்களே மாணவர்கள், நல்லா கவனிங்க. இன்னொரு கணக்கு போகலாம். என்ன அப்படின்னா, இப்போ நான் 5 எண்கள் கொடுத்துருந்தேன். இதே 6 எண்களாக இருந்தேன். நல்லா பாருங்க. 5 7 9 11 11க்கு அடுத்து 13 1 2 3 4 5 15. இப்போ நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்போ எத்தனை எண்கள் சார் எடுத்திருக்கேன்னு பாருங்க. ஒற்றை எண்களை தான் எடுத்திருக்கேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒற்றை எண்கள் நல்லா கவனிக்கணும். ஒற்றை எண்களை எடுத்திருக்கேன். 5 7 9 11 13 15. இப்போ இதோட சராசரி என்ன? இதோட சராசரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, நடுவில் வர எண்ணை எடுக்கணும்னு சார் சொல்லிட்டேன். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா 1 1 2 3 2 நம்பர் நடுவில் வரும் மாணவர்களே. 2 நம்பர் நடுவில் வரும். சரியா? இப்போ இந்த 2 நம்பர் நடுவில் வந்தால் என்ன செய்யுது? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டா போதும். அப்போ எவ்வளோ வரும்? 9 11 கூட்டினீங்கன்னா 20. 20 2ஆல் வகுத்தீங்கன்னா சராசரி 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து 20 என்ன செய்யணும்? 2ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுங்க 10 சராசரி. இந்த 10 சராசரி அப்படிங்கிறத நம்ம வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரி பண்ணி பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இதெல்லாம் கூட்ட வேண்டியது இந்த 6 எண்களையும் கூட்டிட்டு, சரிங்களா, 6 எண்களை கூட்டிட்டு நம்ம என்ன செய்யணும்? மொத்த தொகையை எண்ணிக்கையால் வகுக்கணும். தொகையை கூட்டின தொகையை எண்ணிக்கையால் வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 சராசரிங்கிறது நமக்கு தெளிவாகும். அப்போது 2 விஷயத்த நம்ம கவனிச்சாச்சு. நல்லா கவனிமானவர்களே. தொடர்ச்சியாக வரக்கூடிய இயலெண்களோட சராசரி பார்த்துட்டோம். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரிங்களா? தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒற்றை எண்கள் இப்போ பார்த்துட்டோம். இனி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இரட்டை எண்களோட சராசரி. இப்போ 3 விஷயத்த நம்ம மனசில் வச்சுக்கணும். 1, சராசரி கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். சரிங்களா? சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு
நம்ம நடுவில் வர நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்னென்ன தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சராசரியையும் எண்ணிக்கையும் பெருக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரைட்டு. இப்போது தொடர்ச்சியாக வரக்கூடிய இரட்டை எண்களோட சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க மாணவர்களே. பாருங்க, தொடர்ச்சியாக வரக்கூடிய இரட்டை எண்கள் 2, 4, 6, 8, 10. நான் 5 எண்களை எழுதியிருக்கேன். தொடர்ச்சியாக வரக்கூடிய இரட்டை எண்கள். நல்லா கவனிங்க, இது இரட்டை எண்கள். இந்த இரட்டை எண்களோட சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நம்ம அப்போ தான் முதல்ல இருந்து சொல்கிறது சார், அதைத்தான் சொல்கிறேன். நடுவில் இருக்க எண் ஒன்றும் இல்லை, நல்லா பாருங்கள். 2, 4, 6, 8, 10. இதில் நடுவில் இருக்க எண் என்னவா இருக்கும்? நல்லா கவனிங்க, 6. இது 6 தான் சராசரி. சரி, இது எப்படி கரெக்டாக சராசரி 6ன்னு சார் சொல்லிட்டாரு. சரியா? சரி, சராசரி 6ன்னு சொல்லியாச்சு. அப்போ இதோட தொகை கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன்? சராசரியையும் எண்ணிக்கையும் பெருக்குனா தொகை கிடைச்சிடும். எப்படி வேணாலும் கேட்டாலும் 6ஐயும் இந்த 1, 2, 3, 4, 5 5ஐயும் பெருக்குனீங்கன்னா தொகை கிடைக்கும். சரி, இப்போ கவனிங்க மாணவர்களே, நம்ம கண்டுபிடிச்சது இப்போ இந்த இரட்டை எண்களில் சரியான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது? சராசரி பார்த்தது சரியான. இப்போ எல்லாத்தையும் கூட்டி என்ன செய்யணும்? 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுத்து பார்த்தது. நல்லா பாருங்கள். 2, 2, 4, 6, 6, 6, 12, 12 ஒரு 8 பார்த்தீங்கன்னா 20, 20 ஒரு 10, 30. 30 1, 2, 3, 4, 5. 30 நான் திருப்பி எழுதுறேன் பாருங்க. சராசரி அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாத்தையும் கூட்டுறோம். கூட்டுனே என்னது? தொகை பை எண்ணிக்கை. தொகை பை எண்ணிக்கை அப்படிங்கும்போது தொகை எவ்வளவு? எல்லாத்தையும் கூட்டும் போது 30 வந்துச்சு. சரிங்களா? அப்போ எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5. 5ஆல் நம்ம என்ன செய்கிறோம்? வகுக்கிறோம். வகுக்கும் போது பாருங்கள், 6 5 30. நம்ம கண்டுபிடிச்ச சராசரி வந்துருச்சு. அப்போ எத்தனை எண்கள் கொடுத்தாலும் சரி, நல்லா கவனிமானவர்களே, தொடர்ச்சியான இயல் எண்கள் கொடுத்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒற்றை எண்கள் கொடுத்தாலும் சரி, தொடர்ச்சியாக இரட்டை எண்கள் கொடுத்தாலும் நமக்கு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரியா மாணவர்களே? இப்போது நீங்கள் எல்லாருமே கவனிக்கணும். சரியா? நம்ம இன்னொரு கணக்கை பார்க்கலாம். மாணவர்களே, புஸ்தகத்தில் 22ஆம் பக்கம் இருக்கக்கூடிய முதல் கணக்கு, திங்கள் முதல் வெள்ளி வரை வகுப்பில் வருகை தந்த மாணவர்களின் எண்ணிக்கை 34, 35, 32, 33, 31 என உள்ளன. ஒவ்வொரு நாளும் சராசரி எத்தனை மாணவர்கள் வகுப்புக்கு வந்தனர்? இதுதான் அந்த கணக்கு. இதில் எப்படி எளிமையான முறையில் நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாசித்த அந்த கணக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கணக்கை ரொம்ப எளிமையில் எப்படி சராசரி கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனிங்க மாணவர்களே. ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்க. அந்த கணக்கை ஏற்கனவே நம்ம செஞ்சுருப்போம். நம்மளுடைய குழந்தைகள் நிறையா பேர் செஞ்சுருக்காங்க. சரியா? ஆனால் அந்த கணக்கை இன்னும் எப்படி எளிமையாக்கலாம்னு பாருங்கள். அதாவது அவங்க கொடுத்துருக்க திங்கள் முதல் வெள்ளி வரை வந்த வகுப்புக்கு வந்த மாணவர்களோட வருகை பதிவு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. 34, 35, நல்லா கவனிங்க, 32, 33, 31. மாணவர்களே, இப்படி திங்கட்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வெடிப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் சராசரி கேட்குறாங்க. நம்ம இதுவரை செய்த கணக்குகளை வச்சு இந்த கணக்கை எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள் மாணவர்களே. நம்ம தொடர்ச்சியாக உள்ள இயலெண்களோட சராசரி எவ்வளோ எளிமையாக கண்டுபிடிச்சோம். சென்டரில் வர நம்பர்னு கண்டுபிடிச்சோம். தொடர்ச்சி வரக்கூடிய ஒற்றை எண்களோட சராசரி சென்டரில் வர நம்பர்னு கண்டுபிடிச்சோம். வரக்கூடிய எண்ணுன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இது இப்படி தொடர்ச்சியாக இருக்கா இல்லையாங்கிறத என்ன செய்யலாம்னா, முதல்ல நமக்கு கொடுத்துருக்க எண்களை நம்ம என்ன செய்யணும்? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சாரு, இதை கரெக்டாக ஏறு வரிசையில் எழுத போகிறேன். முதல்ல பாருங்கள், 31, அடுத்து பாருங்கள் 32, அடுத்தது பாருங்கள் 33, அடுத்து பாருங்கள் 34, அடுத்து பாருங்கள் 35. மாணவர்களே, 1 2 3 4 5 5 தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்ணல் எண்களாக்குது. அப்போ இதில் சராசரி எதா இருக்குன்னா நடுவில் இருக்கக்கூடிய எண் எது? இந்த 33.
நம்ம கணக்கு செஞ்சுருக்கோம். அந்த கணக்குக்கு விடை வந்து 33ன்னு கிடச்சிருக்கு. எவ்வளோ எளிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா மாணவர்களே? எவ்வளோ எளிமையாக இருக்குது. சரியா? இதே மாதிரி எல்லா கணக்கையும் நம்ம எளிமையாக போட கற்றுக்குருவோமா? இன்னொரு கணக்கு பார்க்கலாங்களா மாணவர்களே? நம்ம புஸ்தகத்தில் 25ஆம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த 4வது கணக்கை பார்ப்போம். ஒரு பள்ளிக்கூடத்தில் 8 ஆசிரியர்கள் உள்ளனர். 35 வயதுடைய ஒரு ஆசிரியர் பணியிட மாற்றம் பெற்று சென்றார். அவருக்கு பதிலாக வேறொரு ஆசிரியர் வந்தபோது ஆசிரியர்களின் சராசரி வயதில் 2 கூடியது. புதியதாக வந்த ஆசிரியரின் வயது எவ்வளவு? இதுதான் மாணவர்களை கணக்கு. அப்போ முதல்ல 8 ஆசிரியர் இருக்கிறாங்க. அந்த இதில் ஒரு ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் பெற்று வெளியே போகிறாரு. அதுக்கு பதிலாக வேறொரு ஆசிரியர் வர்றாரு. ஆனால் முதல்ல இருந்த சராசரியை விட இந்த புதிய ஆசிரியர் வந்தோடனே சராசரி 2 கூடுகிறது. அப்போது இந்த புதியதாக வந்த ஆசிரியரோட வயது என்ன அப்படின்னு தான் கேள்வி. மாணவர்களே, ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த கணக்கை வாசித்துட்டு இந்த கணக்கை நம்ம செய்யலாம். மாணவர்களே, இப்போ இந்த வாசித்த கணக்கை நம்ம செய்கிறது 2 முறைகளில் செய்ய போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு எளிமையாக செய்து ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை கொஞ்சம் விளக்கமாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். சரியா மாணவர்களே? இப்போது இந்த 8 ஆசிரியர்கள் முதல்ல பணியிடை மாற்றம் ஆகாமல் இருக்கும்போது இவங்களோட சராசரி வயசு எவ்வளவு? 35 இருக்குது. ஒரு ஆசிரியர் மாறி போன உடனே இன்னொரு ஆசிரியர் வந்த உடனே இவங்களோட சராசரி வயசில் 2 கூடுதலாக்கும் கணக்கு. சரியா? அப்போது இவங்க 7 பேருக்குமே முதல்ல சராசரி 35 இருந்துச்சு. அடுத்து வந்து இன்னொரு ஆசிரியர் வந்தோடனே இவங்களுக்கு 2 வயசு கூடுது. அப்போ இந்த 7 பேருக்குமே 2 வயசு கூடுது. அப்போ இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பாருங்கள். இந்த 7 பேருக்கும் என்ன பண்ணுது? 2 கூடுது. இந்த ஆசிரியர் வந்தோடனே 2 கூடுது. அடுத்து இவங்களுக்கு ஏற்கனவே இருந்த 35 சராசரி, புதியதாக வந்த ஆசிரியருக்கு என்னது 35 இருந்தது, 2 கூடிடுது. புதியதாக வந்ததுனால அவருக்கு 2 கூடுதல் ஆயிடுது. சரியா? சராசரியை விட 2 கூடுதலாக இருக்குங்கிறதே கணக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் இருக்குது. முதல்ல நம்ம பெருக்கலை செஞ்சிடலாம். 7ஐயும் இது முதல்ல 7 2 14, 14ஓட 35 கூட்டல் 2 கூட்டினோம்னா பாருங்கள், எல்லாத்தையும் 3ஐயும் கூட்டும்போது 9, 11க்கு 1, மீதம் 1, 2, 2, 3, 5, 51 வயசு மாணவர்களே. இப்போ இந்த புதியதாக வந்த ஆசிரியரோட வயசு எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 51 வயசு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரியா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கமாக நம்ம செஞ்சு பார்ப்போம். ஈஸியாக என்ன பண்ணோம், நல்லா கவனிங்க. எப்படி கண்டுபிடிச்சோம்னா 7 பேருக்கு முதல்ல சராசரி 35 இருந்துச்சு. அந்த 35 இந்த புதியதாக வந்த ஆசிரியர்னால 2 என்ன கூடுது. அப்போ 7 பேருக்குமே கூடும். அதை 7ஆல் பெருக்கி 14 ஆக்கியிருக்கோம். சரியா மாணவர்களே? சரி, அப்போது ஏற்கனவே இருந்த அந்த வெளியே போன ஆசிரியருக்கு 35 இருந்துச்சு. புதியதாக வந்த ஆசிரியருக்கு 2 கூடுறதுனால 35ஓட 2 நம்ம கூட்டுறோம். நல்லா கவனியமானவர்களே. அப்போது அது 2ஐயும் கூட்டும் போது நமக்கு 37, எல்லாத்தையும் கூட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா 51 வந்துடுது. அப்போ இந்த புதியதாக வந்த ஆசிரியருக்கு 51 நம்ம கண்டுபிடிச்சோம். இனி நம்ம என்ன செய்யணும், இதை கொஞ்சம் எப்படி இது வந்தது சரித்தானா, இப்போ எளிமையாக நம்ம போட்டுட்டோம், இது சரித்தானா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். பாருங்கள் மாணவர்களே, 8 ஆசிரியர் இருக்கும்போது எல்லாரோட சராசரி வயசு எவ்வளவா இருந்துச்சு? முதல்ல பணியிடை மாற்றம் ஆகாத போது 8 பேருக்குமே 35 இருந்துச்சு சராசரி. சரித்தானா? இப்போ முதலில் சராசரி எவ்வளவு? சராசரி அப்போ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 இருந்துச்சு. சராசரி 35 வயது. சரியா? ரைட்டு. இப்போ ஒரு ஆள் வெளியே போயிட்டார், ஒரு ஆசிரியர் வெளியே போயிட்டார், பணியிடை மாற்றம் பெற்று ஆசிரியர் போயிட்டாரு. இப்போ மீதம் இருக்கிறது 7 பேர். சரியா? அந்த 7 ஆசிரியர்களின் மொத்த வயது என்னது? 7 ஆசிரியர்களின் சராசரிய மொத்த வயது கிடைக்குன்னா நான் சொல்லியிருக்கேன். சராசரிய எதால் பெருக்கணும்? எண்ணிக்கையால் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 35 நம்ம எண்ணிக்கை எவ்வளவு? 7ஆல் பெருக்க போகிறோம். 7ஆல் பெருக்கணும்னு சொன்னால் இந்த சராசரி கிடைக்கும். சரியா? இப்போ நல்லா கவனிக்க மாணவர்களே,
35 7ஆல் நம்ம பெருக்க போகிறோம். 5 35க்கு 5 மீதம் 3 3 21 21 3 24. அப்போது 245 வயது. இவர்களோட மொத்த வயது நல்லா கவனிங்க. இந்த 7 பேரோட மொத்த வயது. சரி, ரைட்டு. அப்போது 8வது ஆள் வந்தோடனே முப்பத்தி 7 ஆயிடுச்சு. அப்போது சராசரி வயதை கூட்டுறோம். 37 எத்தனையால் கூட்டுறோம்? பெருக்கிறோம். நல்லா கவனிங்க. எத்தனையால் பெருக்கிறோம்? 8 பேரால் பெருக்கிறோம். நல்லா கவனிங்க. 37 பெருக்கல் 8 7 8 56க்கு 6 மீதம் 5 3 24 ஒரு 5 29 296 வயது. அப்போ புதியதாக வந்த ஆசிரியரின் வயது $296 245 கழிக்கணும். 296 245 கழிச்சோம்னா 6 1 4 5 9 5 வச்சுன்னா 5 அவ்வளோதான். மாணவர்களே நல்லா கவனிங்க. இப்போ சராசரி வயது அந்த 8 ஆசிரியர்கள் மொத்தமாக இருக்கும்போது அவங்களோட சராசரி வயது 35. சரியா? அடுத்து பாருங்க, ஆசிரியர் 7 ஆசிரியர், ஒரு ஆசிரியர் பணியிடை மாற்றம் பெற்று வெளியே போறாரு. போனோடனே அந்த ஆசிரியர்களோட வயது எவ்வளவு, மொத்த வயது எவ்வளவுனா அவங்க சராசரி 35 இருக்குமா? 7 ஆசிரியர்கள் மொத்த வயது பார்த்தீங்கன்னா 35 பெருக்கல் 7 வைக்கும்போது 245 வயசு மொத்த வயசு. அப்புறம் புதியதாக ஒரு ஆசிரியர் வந்தவுடன் அவங்களோட சராசரி 2 கூடிருச்சுன்னு கணக்கில் இருக்குது. அப்போது 2 கூட்டும் போது 35ஓட 2 கூட்டினா 37. சரியா மாணவர்களே? அடுத்ததாக பாருங்கள், மொத்த வயது. அவங்களோட மொத்த வயசு கேட்கறதுக்கு மொத்த தொகைக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த சராசரியையும் எண்ணிக்கையும் பெருக்கணும் நமக்கு ஃபார்முலா. அதனால 35 37 8 நம்ம பெருக்கும்போது 296 வயசு வந்துருச்சு. அப்போது புதியதாக வந்த ஆசிரியரின் வயது 296லேருந்து இந்த 245 கழிக்கும் போது 51 வயது. இதே 51 வயசை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்ச மாணவர்களே. இப்போ 2 சமமாக இருக்கான். அப்போ எளிய வழியில் எத்தனையோ கணக்குகள் நமக்கு சராசரியில் செய்ய முடியும். சரியா மாணவர்களே? சரியா மாணவர்களே? பாடப்புஸ்தகத்தில் 24ஆம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த முதல் கணக்கு பள்ளிக்கூட நூல் நிலையத்திற்கு மாணவர்களிடமிருந்து புத்தகங்கள் சேகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. தரப்பட்டுள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு அட்டவணையை நிரப்பும். இந்த அட்டவணையை பாருங்கள். முதலாவது இருக்கக்கூடியது வகுப்பு, 2வது மாணவர்களுடைய எண்ணிக்கை, 3வது புத்தகங்களின் எண்ணிக்கை, 4வதாக இருக்கக்கூடிய சராசரி. இந்த 3 விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, எண்ணிக்கை கேட்டால் என்ன செய்கிறது, மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டால் என்ன செய்கிறது, புத்தகங்களின் எண்ணிக்கை கேட்டால் என்ன செய்கிறது, இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த எண்ணிக்கை சராசரி எப்படி செய்யலான்னு பாருங்கள் மாணவர்களே. இந்த அட்டவணையில் நமக்கு சராசரி கேட்டிருந்தா சராசரி கண்டுபிடிக்க அளவுகளின் தொகைக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? புஸ்தகங்களோட மொத்த எண்ணிக்கையை வைக்கணும். அளவுகளின் தொகைக்கு பதிலாக நம்ம புஸ்தகங்களோட எண்ணிக்கையை வச்சு, சரிங்களா, புத்தகங்களின் எண்ணிக்கை கீழே எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்க இடத்துல மாணவர்களின் எண்ணிக்கையை போட்டு இந்த கணக்கு செய்யணும். அப்போ தான் சராசரி புஸ்தகங்களோட எண்ணிக்கை கிடைக்கும். இப்போ சராசரிங்கிறது இங்கே புஸ்தகங்களோட எண்ணிக்கை, அளவுகளின் தொகைங்கிறது மொத்த புஸ்தகங்களின் எண்ணிக்கை, எண்ணிக்கை அப்படிங்கிறது மாணவர்களோட எண்ணிக்கை. மாணவர்களே, அப்படி போட்டு இந்த கணக்கை செய்யணும். அடுத்ததாக பாருங்கள், தொகை அப்படிங்கிறது மொத்த புஸ்தகங்களின் எண்ணிக்கை. அப்போ என்ன செய்யணும்? சராசரி புஸ்தகத்தையும் மாணவர்களோட எண்ணிக்கையும் நம்ம என்ன செய்யணும்? பெருக்கும்போது
இந்த மொத்த புஸ்தகங்களோட தொகை கிடைக்கும். மொத்த தொகைங்கிறது மொத்த புஸ்தகங்களோட எண்ணிக்கை. அந்த விடுபட்ட இடத்துல எழுதலாம். அடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருந்தா பார்த்துங்க, மொத்த புஸ்தகங்களை சராசரி புஸ்தகங்களால் நாம் வகுக்கும்போது இந்த மாணவர்களோட எண்ணிக்கை கிடைக்கும். இங்கே எண்ணிக்கை நம்ம சொல்கிறது மாணவர்களின் எண்ணிக்கை, சரிங்களா? தொகைன்னு சொல்கிறது மொத்த புஸ்தகங்கள், சராசரிங்கிறது நமக்கு தெரியும். எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறது இங்கே மாணவர்களோட எண்ணிக்கை. அப்போ இந்த சூத்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? எண்ணிக்கைன்னு சொன்னால் மாணவர்களோட எண்ணிக்கை, தொகைன்னு சொன்னால் மொத்த புஸ்தகங்களின் எண்ணிக்கை. இப்படி வச்சு இந்த கணக்கை செய்தோம்னா நமக்கு எல்லாம் சரியாக வரும் மாணவர்களே. நிறைய மாணவர்கள் இந்த கணக்குக்கு சரியான விடை எழுதியிருந்தீங்க, பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ செய்யாத மாணவர்களும் இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி இந்த கணக்கை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கவனமாக செஞ்சு வாசிங்க. மாணவர்களே, இதுவரை நம்ம இந்த சராசரி பாடத்தில் நல்லா கவனி மாணவர்களே. சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இயலெண்களோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இயலெண்களோட சராசரி, இயல் ஒற்றை எண்களோட சராசரி, இரட்டை எண்களோட சராசரி, இந்த சராசரியை வைத்துக்கொண்டு தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்ததா எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மூணுக்குள்ள தொடர்பு எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த சராசரிங்கிறது ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நினைப்பு உங்களுக்கு ரொம்ப உங்களோட பதிவுகள் மூலமாக அதை நான் நிறையா தடவை உறுதிப்படுத்தியிருக்கேன். சரியா மாணவர்களே? உங்களுக்கு இந்த சராசரிங்கிற பாடம் ரொம்ப அருமையாக புரிஞ்சிருக்கும். மாணவர்களே, இந்த பக்கத்தில் 25 பக்கம் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் நீங்கள் போட்டு உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க. எந்த கணக்கு விட்டு போயிருந்தாலும் அந்த கணக்கை நீங்கள் எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க. அனுப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் உங்கள் வகுப்பாசிரியரை தொடர்பு கொண்டு கேளுங்க. எல்லா பதிவுகள் அனுப்பின மாணவர்களுக்கும், பதிவுகள் அனுப்ப தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நம்ம இந்த சராசரி அந்த பாடத்தை ரொம்ப அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அடுத்த ஒரு பாடத்தில் சந்திக்கலாமா? நன்றி மாணவர்கள்.